வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 90 நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது முதல் 90 இயல் எண்களின் சராசரி கேட்குறாங்க. ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியணும்? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஹோல் நம்பர்ஸ் இருக்குல்ல, முழு எண்கள் தான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1, 2, 3, 4 அப் டு எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 90 வரைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சீரிஸ் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்பர்ஸ் பாருங்களேன், வரிசையாக இருக்குது. அதாவது நம்பர்ஸ்க்கு உண்டான வித்தியாசம் பாருங்க. எல்லாமே வந்து +1, +1, +1 தான். அடுத்தடுத்த நம்பர் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வரிசையாக நம்பர்ஸ் இருந்தால் நம்ம ஆவரேஜ்க்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சராசரிக்கு முதல் எண் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிட்டு அத 2ஆல வகுத்தரலாம். அதாவது என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர். அதாவது எஃப்னா ஃபர்ஸ்ட் நம்பர், எல்னா லாஸ்ட் நம்பர். 2யும் ஆட் பண்ணிட்டு 2வால டிவைட் பண்ணிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? நம்பர் 1. லாஸ்ட் நம்பர் என்னது ஃபிரெண்ட்ஸ்? 90. 2யும் ஆட் பண்ணியாச்சா? வர ஆன்ஸர 2வால டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப 91/2. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 45.5. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இது நல்லா கிளியரா வச்சுக்கோங்க. இது சூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர்ஸ் வந்து அதாவது வரிசையா இருக்கிறப்ப, அதாவது குடுத்திருக்க நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் சேமா இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஆவரேஜ்க்கு, சராசரிக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிட்டு வர ஆன்ஸர 2வால டிவைட் பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ.